Students, good morning. How are you? I hope everybody is fine and safe. Let's enter the economics class. What did we learn in the last lesson? We learned law of diminishing marginal utility, law of consumer surplus, law of demand and elasticity of demand, and indifference curve analysis, isn't it? I hope all you have understood. Now we are going to see the third lesson, production analysis. Production analysis, third lesson we will learn. Okay. Production. Now you have to know what is production. Production is the process of using various material and immaterial inputs in order to make output for consumption. Production is the result of cooperation of four factors of production: land, labor, capital, and organization. It simply transforms the inputs and output. இப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷன்னா என்னன்னு தெரியணும். உற்பத்தி என்பது பருப்பொருள் மற்றும் பருப்பொருள் அல்லாதவற்றையும் சேர்த்து வெளியீடாக அளிப்பது, நுகர்வுக்காக வெளியீடாக அளிப்பது தான் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். அதாவது மெட்டீரியல் என்பது அளவிடக்கூடிய பொருள், இம்மெட்டீரியல் அளவிட முடியாத பொருள். அதாவது நம் கிலோமீட்டர், லிட்டர் என்று அளவிடக்கூடிய பொருள்களையும், சர்வீசஸ் ஆசிரியர் பணி, லாயர் பணி மற்றும் ஜட்ஜஸ் பணி, இந்த மாதிரி பணிகளை அளவிட முடியாது. இந்த இரண்டையும் நாம் பயன்படுத்தி நுகர்வுக்காக அளிப்பது தான் உற்பத்தி. அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், ப்ரொடக்ஷன் இஸ் த கோஆப்ரேஷன் ஆஃப் ஃபோர் ஃபேக்டர்ஸ். உற்பத்தி எப்படி செய்கிறாங்கன்னா 4 காரணிகளையும் பயன்படுத்தி உற்பத்தியானது செய்யப்படுகிறது. அந்த 4 காரணிகள் என்னென்ன? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். They are called as the factors of production, உற்பத்தி காரணிகள். It simply transforms the inputs into output. ஸோ உற்பத்தி நடவடிக்கை என்பது ஒன்றும் இல்லை, உள்ளீடு பொருளை வெளியீடாக மாற்றுவது. உற்பத்தி நடவடிக்கை என்பது உள்ளீடு பொருள்களை வெளியீடாக மாற்றுவது. Now you have to know what is factors of production. Factors of production are the inputs available to supply of goods and services in an economy. உற்பத்தி காரணிகள் என்பது ஒரு பொருளை அளிப்பதற்காக நாம் பயன்படுத்தும் உள்ளீடு பொருளாகும். ஸோ அந்த உள்ளீடு பொருள்கள் என்னென்ன? வாட் ஆர் த இன்புட்ஸ்? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைஸ் ஆர் ஆர்கனைசேஷன். Now you have to know what is land. Land is the natural resources available for production. நிலம் என்பது இயற்கையாக கிடைத்த ஒரு உள்ளீடு பொருளாகும். உற்பத்தி நடவடிக்கையில் நாம் பயன்படுத்தும் ஒரு உள்ளீடு பொருள், இயற்கையான ஒரு உள்ளீடு பொருளாகும். லேபர், த ஹியூமன் இன்புட் ஆர் தி ப்ரொடக்ஷன் இன்டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். லேபர் என்பது ஒரு மனித உள்ளீடு, உற்பத்தி நடவடிக்கையில் நாம் பயன்படுத்தும் மனித உள்ளீடாகும். லேபர் என்பது நாம் உற்பத்தி நடவடிக்கையில் பயன்படுத்தும் ஒரு உள்ளீடு பொருளாகும், மனித உள்ளீடு பொருளாகும். தென் கேபிட்டல், goods used in the supply of other products, example technology. ஸோ கேபிட்டல் என்பது மூலதனம். ஸோ மூலதனம் என்னென்ன? வேறு ஒரு பொருளை உற்பத்தி செய்யும்போது சப்ளை ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ், வி ஆர் யூஸிங் சம் குட்ஸ். என்னென்ன இருக்கலாம்? பணமாக இருக்கலாம், அல்லது மெஷினாக இருக்கலாம், அல்லது டெக்னாலஜியாக இருக்கலாம். ஸோ நம்ம வேறு பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தும் பொருள்கள் யாவும் கேபிட்டல் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் நல்லா சம்பாதிச்சு தொழிலை தொடங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவன் கையில் பணத்தை முதலீடாக போடுவான். ஸோ தட் இஸ் கேபிட்டல். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் யூஸிங் machine for producing the goods, that is capital. He is using technology, that is also called capital. So capital is the goods used in the supply of other products. Next, organization or enterprise. Entrepreneurs organize factors of production and take risks. So organization or the enterprise சொல்லும்போது entrepreneurs, அதாவது தொழிலதிபர்கள் எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் ஒருங்கிணைத்து தொழிலை மேற்கொள்வர். ஸோ அந்த மாதிரி தொழிலை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுக்கு பேர் தான் ஆர்கனைசேஷன் அல்லது என்டர்பிரைஸ். அண்டர்ஸ்டுட்? தென் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். யூ ஹாவ் டு நோ த characteristics of factors of production. First you can see the characteristics of land. Land is the primary factors of production. நிலம் ஆனது முதன்மை உற்பத்தி காரணி ஆகும். Land is a passive factors of production. நிலம் எப்பொழுதுமே ஆக்கம் உடையது. அதில் நம்ம பயிர் செய்யலாம் அல்லது தொழில் செய்யலாம், ஏதாவது ஒன்று அதை நிலத்தை பயன்படுத்தி நம்ம உற்பத்தி செய்கிறோம். ஸோ அதனால் அது நிலம் ஆக்கமுடையது.
லேண்ட் ஹாஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நிலத்திற்கு வந்து செலவு கிடையாது, ஏன்னா நம்ம அதை உருவாக்க போகிறதில்ல, ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் சப்ளை, இட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. நிலமானது ஒரு நிலையாக ஒரே இடத்துல இருக்கக்கூடியது, அதை நம்ம வேறு இடத்துல மாற்றி அமைக்க முடியாது. அந்த நிலத்தை வந்து நீட்டவோ மடக்கவோ முடியாது. ஸோ தட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ நிலமானது குறைந்து செல்லும் நிலையில் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விவசாயி ஒரு நிலத்தில் பயிரிடுறான்னா முதல்ல வந்து அதில் உற்பத்தி அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் நிலையாக இருக்கும், அதுக்கப்புறம் அதில் உற்பத்தி குறைய தொடங்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, நிலத்தில் பயன்படுத்தும் போது அதனுடைய வளமானது குறைந்து செல்லும் இயல்பு கொண்டவை. Then characteristics of labor. What are the characteristics of labor? Labor is the active factors of production. உழைப்பு வந்து எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது. Labor implies several types. It may be manual or intellectual. That is, manual means ஒருத்தன் உழைப்பை கொடுக்கும்போது, மனித உழைப்பை கொடுக்கும்போது அது மேனுவல் சொல்கிறோம். ஆர் இன்டலெக்சுவல்னா அறிவை பயன்படுத்தி வேலை செய்யும்போது அதை நம்ம இன்டலெக்சுவல் சொல்கிறோம். ஸோ லேபர் இம்ப்ளைஸ் செவரல் டைப்ஸ், தே மே பி மேனுவல் ஆர் இன்டலெக்சுவல். ஸோ அப்போது இன்டலெக்சுவல்ன்றது நம்ம எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா டீச்சர், லாயர், ஜட்ஜஸ் இதெல்லாம் வந்து இன்டலெக்சுவலுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க அறிவை பயன்படுத்தி உழைக்கிறாங்க. ஸோ லேபர் வந்து உடலை பயன்படுத்தி வேலை செய்வதும் இருக்கிறது, அறிவை பயன்படுத்தி வேலை செய்வதும் இருக்கிறது. லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். அதை உழைப்பை வந்து உழைப்பாளியிடமிருந்து பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சிவாஜி நல்ல திறமைசாலி, நல்ல ஆக்டர் சொல்லலாம். இப்போ கமலஹாசன் நம்ம சொல்கிறீங்கல்ல, நல்ல திறமைசாலி, நல்ல ஆக்டர். ஆனால் அந்த நல்ல திறமையான அந்த ஆக்டிங் திறமையை அவங்கக்கிட்ட நம்ம வாங்க முடியுமா? முடியாது. ஸோ லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். அந்த உழைப்பாளிகிட்டேருந்து உழைப்பை பிரித்து எடுக்க முடியாது. லேபர் இஸ் லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் ஆக்கியூபேஷன். லேபர், அதாவது உழைப்பானது இடம்பெயர்வது மிகவும் கடினம். இப்போ எப்பொழுதுமே நிறைய யோசிப்பாங்க, ஒரு உழைப்பாளியை கொண்டு வேறு ஊரில் வந்து போஸ்டிங் போடும்போது அவ்வளவு போகணுமே, ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ லேபர் இஸ் லெஸ் மொபைல். அப்போது இடம்பெயர்வது குறைவாகத்தான் இருக்கும். லேபர் மீன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எண்ட். உழைப்பு என்பது ஒரு விருப்பமும் மற்றும் விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. Then you have to know the characteristics of capital. Capital is a man-made factor. கேபிட்டல் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பணம் சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தன் சாதாரண கடையில் வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் அவன் பெரிய தொழிலை தொடங்குவான். ஸோ அப்போது அந்த அடுத்த தொழில் தொடங்குவதற்கு அவன் உருவாக்கிய பணம் என்பது கேபிட்டல். ஸோ அப்போ வந்து அது மனிதனால் உருவாக்கப்பட்டது. கேபிட்டல் இஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் பர்சன். ஆனால் மூலதனத்தை நம்ம வந்து இடம்பெயர்ந்து எங்கே வேணால் கொண்டு போகலாம். கேபிட்டல் இஸ் பேசிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மூலதனத்தை பயன்படுத்தி எதை வேணால் உற்பத்தி செய்யலாம். ஸோ மூலதனம் ஆக்கமுடையது. கேபிட்டல் இஸ் சப்ளை இஸ் எலாஸ்டிக். அதே மாதிரி கேபிட்டல் வந்து நம்ம அளிப்பை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். ஸோ அதனால் அது நிகழும் தன்மையுடையதாக இருக்கிறது. கேபிட்டல் டிமாண்ட் இஸ் டிரைவ்டு டிமாண்ட். அதாவது மூலதன தேவையை வந்து பெறப்பட்ட தேவை சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உனக்கு சர்க்கரை தயாரிக்கணும் அப்படின்ற தேவை எழும்போது தான் அந்த சர்க்கரை உற்பத்திக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ மூலதனத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போது ஆசிரியர் தேவை கல்வி தேவை எனும் தேவை எழும்போது தான் ஆசிரியர் பணி தேவைப்படுகிறது. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு தொழிலை தொடங்கும் போது அந்த தொழிலுக்கான மூலப்பொருள் தேவையாகும்போது தான் அந்த கேபிட்டலும் தேவையான ஆகிறது. ஸோ அதனால் கேபிட்டல் வந்து டிரைவ் டிமாண்ட் சொல்கிறோம். கேபிட்டல் இஸ் டியூரபிள். மூலதனம் வந்து அழியாதது. மூலதனம் அழியாதது. ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். நவ் யூ ஹாவ் டு சி தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனர். ஆண்டர்ப்ரனர் என்பவர் தொழிலதிபர். ஸோ ஹி ஹாஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஆண்டர்ப்ரனரும் கிரியேட்டிவிட்டி உள்ளவங்களாக இருப்பாங்க. கிரியேட்டிவிட்டினா புதுவதாக உருவாக்கும் திறனுடையவர்கள். பாசிட்டிவ் மைண்டட். ஸோ எதையுமே வந்து நல்லதே நடக்கும் என்ற எண்ணுபவர்களாக இருப்பவர்கள். அதனால தான் நம்ம உற்பத்தி செய்கிற பொருளுக்கு தேவை இருக்கும், விலை நிறையா கிடைக்கும், நமக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்டோடு அவங்க செயல்படுவாங்க. ஆர்கனைஸ்ட், வெல் ஆர்கனைஸ்டு. ஸோ அந்த ஒவ்வொரு தொழிலை செய்யும்போது அந்த ஆண்டர்ப்ரனர் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ண எந்தெந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா எந்த இடத்துல தொழிலை தொடங்கலாம், அந்த 4 காரியங்களை எப்படி பயன்படுத்தலாம், இது போன்ற
இதை வந்து அவங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பட் அண்ட் ஆல்சோ ஹி ஹாஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் லீடர்ஷிப். ஆர்கனைசேஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து லீடர்ஷிப் பண்ணுற திறமையும் அவங்களுக்கு வேணும். டிசிப்ளின், திறமையானவராக இருக்கணும், ஒழுக்கமானவராக இருப்பாங்க. கமிட்மெண்ட், எப்பொழுதுமே அவங்க வந்து வேலையில் வந்து கமிட்மெண்ட் வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், ஸோ வளங்கள் வந்து பயன்படுத்தக்கூடியவராக இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் என்டர்பிரைஸ். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், அதாவது மாறும் விளைவு விகித விதி. The law states that if all the other factors are fixed and one input are varied in the short run, the total output will increase in an increasing rate at first instance, be constant at a point and then eventually decrease. இந்த மாறும் விளைவு விகிதி என்ன சொல்லுதுன்னா, எல்லா காரணிகளையும் மாறாமல் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு காரணம், அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இந்த 4 காரணிகள் இருக்கு இல்லையா, அதில் 3 காரணிகளை நிலையாக வச்சுவிட்டு மாறாமல் வச்சுட்டு ஒரு காரணிகளை மட்டும் மாற்றும் பொழுது உற்பத்தி எப்படி இருக்கும் பார்க்கும்போது, முதல் அந்த உற்பத்தியானது வளர்ந்த விகிதத்தில் இருக்கும், அப்புறம் நிலையானதாக இருக்கும், அப்புறம் அந்த உற்பத்தியானது குறைய தொடங்கும். ஸோ இந்த விதி என்ன சொல்கிறதுன்னா, உற்பத்தி செய்யும்பொழுது எல்லா காரணிகளையும் நிலையாக வைத்துவிட்டு ஒரு காரணியை மட்டும் மாற்றி ஆய்வு செய்யும் பொழுது உற்பத்தியானது முதலில் வளர்ந்த விகிதத்திலும் அப்புறம் நிலையானதாகவும் பின்னர் குறைந்து செல்லும் விகிதத்திலும் காணப்படும். இதை வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு ஸ்டிக்லர். அக்கார்டிங் டு ஸ்டிக்லர், as equal increments of one inputs are added, the inputs of other productive services being held constant beyond a certain point, resulting increments of production will decrease. மற்ற காரணிகளை மாறாமல் வைத்துவிட்டு ஒரு காரணி மற்றும் அதிகப்படுத்தும் போது உற்பத்தியானது குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் குறைய தொடங்கும். ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், அதாவது மாறும் விளைவு விகித விதி. This law is based on certain assumptions. That is, the law only one factor is variable while other factors are held constant. ஒரு காரணி மட்டும் மாற்ற வேண்டும், மற்றது நிலையாக இருக்க வேண்டும். All units of the variable factors are homogeneous. ஸோ அந்த மாறும் காரணி ஒரே ஒத்த தன்மையுடையதாக இருக்க வேண்டும், ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். The product is measured in physical units. பருப்பொருளாகத்தான் இருக்க வேண்டும். There is no change in the price of the product. உற்பத்தி செய்கின்ற பொருளின் விலையில் மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். Now you have to know what is total product, average product and marginal product. It refers to the total amount of commodity produced by the combination of inputs at a given time period. அதாவது இது மொத்த உற்பத்தியை குறிப்பிடுவது total product. Average product, it is the result of the total product divided by the total units of inputs employed. அதாவது ஆவரேஜ் ப்ராடக்ட், சராசரி உற்பத்தி என்பது மொத்த உற்பத்தியை எவ்வளவு உள்ளீடு பொருள் பயன்படுத்துமோ அதால் வகுக்க கிடைப்பது ஆவரேஜ் ப்ராடக்ட். தென் மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் ஒன் அடிஷன் மேட் டு த டோட்டல் ப்ராடக்ட். அதாவது மொத்த உற்பத்தியின் மீது ஒரு அலகு அதிகப்படுத்துவதனால் உண்டாவது மார்ஜினல் ப்ராடக்ட். We can explain this law with an ஹெல்ப் ஆஃப் ஷெட்யூல் அண்டு டயக்ராம். அட்டவணை மூலமாகவும் டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கவனிங்க, இப்போ இந்த ஷெட்யூல் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து டோட்டல் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு தெரியும். அதாவது 4ஆம் நம்பர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், 3ஆம் நம்பர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் காட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அது குறைய தொடங்குகிறது செகண்ட் ஸ்டேஜில். அப்புறம் 18ன்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. தென் இட் ஸ்டார்ட் டு டிக்ளைன். அதே மாதிரி மார்ஜினல் ப்ராடக்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்க்ரீஸிங், then start to decrease. Third stage it will be 0 and negative. Average product பாருங்க, it start to decrease, increase, அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்புறம் start to decline. So the diagram also explaining the same fact. அதே தான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டோட்டல் ப்ராடக்ட் கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். நல்லா பாருங்கள், டோட்டல் ப்ராடக்ட் கர்வ் அதாவது டிபி கர்வ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் it attain maximum and there it will be constant and start to decline. Average product பாருங்க, the purple கலரில் இருக்க கர்வு ஏபி கர்வு, அது இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகுது and then start to decline. அதே மாதிரி மார்ஜினல் ப்ராடக்ட் கர்வ் பாருங்கள், முதல்ல இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது செகண்ட் ஸ்டேஜில், தேர்ட் ஸ்டேஜில் 0 ஆகிட்டு நெகட்டிவ் ஆகுது. அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? ஸோ இந்த நிலையை தான் நாம் வந்து இந்த கீழே உள்ள காலம்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க.
டோட்டல் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட். இப்போ நான் உங்களுக்கு ஓரலாக சொன்னது தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ now you are understood, isn't it? That is the law explains that a law says that ஒரு பொருளை வந்து எல்லா காரணிகளையும் மாறாமல் வைத்துவிட்டு ஒரு காரணிகளை அதிகரிக்கும் போது உற்பத்தி ஆனது அதிகரிக்கும் விகிதத்திலும் பின்னர் நிலையாகவும் பின்னர் குறைய தொடங்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வரைபடம் மூலமாக விளக்கியிருக்கிறோம். எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிச்சா? ஐ ஹோப் ஆல் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். சரி, நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். ப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், இந்த லா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்டர்ஸ்டுட்? Okay, that's all, student. Bye. See you in next class.